வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடக்கலை. ஆன்லைன் பக்தி அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வந்தனங்கள். நம்முடைய இந்த ஆன்லைன் பக்தி அஸ்ட்ரோ சேனலானது ஆன்மீகமும் ஜோதிடமும் கலந்த அற்புதமான விஷயங்களையெல்லாம் கொடுக்க இருக்கின்றது. இதற்கு அனைவரும் ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனுதினமும் மிகச்சிறப்பான பதிவுகளை ஆன்மீகம் கலந்து மக்களுக்கு பயன்பெறும் வண்ணம் இந்த சேனல் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்று ஒரு முதல் ஜாதக ஆய்விற்கு இந்த ஜாதகர் பிறந்த லக்னம் மீன லக்னம். லக்னத்தில் செவ்வாய் சுக்கிரன், 2ஆம் இடத்தில் ராகு, 5ஆம் இடத்தில் சந்திரன், 8ஆம் இடத்தில் கேது, 9ஆம் இடத்தில் சனி, 11ஆம் இடத்தில் சூரியன், புதன், குரு. இந்த ஜாதகத்தில் லக்னத்திற்கு 9ஆம் பாவகத்தில் சனி பகவான் இருக்கின்றார். சூரிய பகவான் திருவோணம் நட்சத்திரத்தில் இருக்கின்றார். சூரிய பகவான் திருவோணம் நட்சத்திரத்தில் இருக்கின்ற பொழுது முடக்கு ராசியாக வரக்கூடிய ராசி நட்சத்திரம் என்னவென்றால் அனுச நட்சத்திரம், விருச்சிக ராசிதான் முடக்கு ராசியாக வரும். அதாவது லக்னத்திற்கு 9ஆம் பாவகம் முடக்காக வரும். இப்படி லக்னத்திற்கு 9ஆம் பாவகம் முடக்காக வந்தால் அவருடைய ஜாதகத்தில் அந்த தோஷம் நீங்க வேண்டுமென்றால் அந்த ஜாதகர் அந்த முடக்கு நட்சத்திரமாகிய அனுஷம் நட்சத்திரத்தில் பிரான்மலை முருகன் கோவிலுக்கு சென்று அபிஷேகம் அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும். அதேபோல் முடக்கு நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தாலும் தோஷம். அதேபோல முடக்கு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றதோ அதுவும் தோஷத்தை ஏற்படுத்தும். அந்த வகையிலே செவ்வாய் பகவான் என்ற நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். அப்பொழுது உத்திரட்டாதி நட்சத்திரத்திலும் அவர்கள் பிரான்மலை முருகன் கோவிலுக்கு சென்று சரியான அபிஷேகம் அர்ச்சனைகளை செய்து கொள்ள வேண்டும். இப்படி செய்து கொள்கின்ற பொழுது அவருடைய ஜாதகத்தில் ஏற்படுகின்ற முடக்கு தோஷத்தினுடைய பாதிப்பானது நிச்சயமாக குறைவாகும். இதுபோன்று ஒவ்வொரு ஜாதகத்திலும் முடக்குத்தன்மையை அறிந்து செயல்பட்டோமானால், பரிகாரங்களை சரியாக செய்தால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். நன்றி, வணக்கம்.